எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2024 ஆல் போஸ்ட் ஃபார் டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 57க்கான காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். முதல் கேள்வி, பின்வருவனவற்றுள் பசுமை இல்ல வாயு எது? பின்வருவனவற்றுள் பசுமை இல்ல வாயு மேற்கண்ட அனைத்தும் CO2, N2O, CH4. இரண்டாவது கேள்வி, மெக்னீசியம், இரும்பு மற்றும் சோடியம் போன்ற உலோகங்கள் ஆக்சிஜனில் எரிந்து தருவது. மெக்னீசியம், இரும்பு மற்றும் சோடியம் போன்ற உலோகங்கள் ஆக்சிஜனில் எரிந்து தருவது கார ஆக்சைடுகள். அடுத்து மூன்றாவது கேள்வி, துரு என்பது Fe2O3 XH2O. அடுத்து ஒளிச்சேர்க்கை என்பது ஒளி முன்னிலையில் நிகழும் வேதிவினையாகும். ஒளிச்சேர்க்கை என்பது ஒளி முன்னிலையில் நிகழும் ஒரு வேதிவினையாகும். இரும்பாலான பொருள்கள் டேஸ் மற்றும் டேஸ் உதவியுடன் துருப்பிடிக்கின்றன. நீர் மற்றும் ஆக்சிஜன். அடுத்து ஆறாவது கேள்வி, டேஸ் தொழிற்சாலையில் யூரியா தயாரிப்பதில் அடிப்படையான பொருளாக உள்ளது. அம்மோனியா தொழிற்சாலையில் யூரியா தயாரிப்பதில் அடிப்படை பொருளாக உள்ளது. அடுத்து பிரைன் கரைசலின் மின்னாற்பகுத்தல் குளோரின் ஹைட்ரஜன் வாயுக்களை தருகிறது. பிரைன் கரைசலின் மின்னாற்பகுத்தல் குளோரின் ஹைட்ரஜன் வாயுக்களை தருகிறது. அடுத்து எட்டாவது கேள்வி, சுட்ட சுண்ணாம்பு நீருடன் தொடர்பு கொள்ளும் போது டேஸ் உருவாகிறது. சுட்ட சுண்ணாம்பு நீருடன் தொடர்பு கொள்ளும் போது டேஸ் உருவாகிறது. நீற்றுச் சுண்ணாம்பு. அடுத்து தீப்பெட்டியின் பக்கவாட்டில் டேஸ் உள்ளது. தீப்பெட்டியின் பக்கவாட்டில் சிவப்பு பாஸ்பரஸ் உள்ளது. சிவப்பு பாஸ்பரஸ். மின்னாற்பகுத்தல் என்ற சொல் டேஸ் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. மின்னாற்பகுத்தல் மைக்கேல் ஃபாரடே என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. டேஸ் அத்தியாவசியமான உயிர் எனப்படுகிறது. ஆக்சிஜன். அடுத்து நைட்ரஜன் காற்றை விட லேசானது. டேஸ் உரமாக பயன்படுகிறது. அம்மோனியா. அடுத்து 14வது கேள்வி, கேதோடு கதிர்கள் டேஸால் உருவாக்கப்பட்டவை. எதிர்மின் சுமை பெற்ற துகள்கள். அடுத்து 15வது கேள்வி, கார்பன் டை ஆக்சைடு எம்முறையில் தயாரிக்கப்பட்டாலும் அதில் கார்பன் மற்றும் ஆக்சிஜனின் நிறை விகிதம் மாறாதிருப்பது டேஸ் விதியை நிரூபிக்கிறது. மாறா விகித விதி. நீரில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் ஆகியவை டேஸ் நிறை விகிதத்தில் இணைந்துள்ளன. நீரில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் 1:8 விகிதத்தில்.
அதாவது ஹைட்ரஜன் 1 மடங்குனா ஆக்சிஜன் 8 மடங்கு. அடுத்தது அடுத்தது 17வது கேள்வி. டால்டனின் கூற்றுகளுள் எந்த கூற்று மாற்றமடையாமல் உள்ளது? டால்டனின் கூற்றுகளுள் எந்த கூற்று மாற்றமடையாமல் உள்ளது? தனிமங்கள் அணுக்களால் ஆனவை. தனிமங்கள் அணுக்களால் ஆனவை. அடுத்து ஒரு தனிமத்தின் அனைத்து அணுக்களும் ஒரே அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ணையும் கொண்டுள்ளன. ஒரே அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ணையும் கொண்டுள்ளன. இயற்கையில் கிடைக்கக்கூடிய தனிமங்களின் எண்ணிக்கை. இயற்கையில் கிடைக்கக்கூடிய தனிமங்களின் எண்ணிக்கை 92. எலக்ட்ரான்களை கண்டறிந்தவர். எலக்ட்ரான்களை கண்டறிந்தவர் ஜே தாம்சன். தாம்சன். அடுத்து புரோட்டானின் நிறை. புரோட்டானின் நிறை 1.6 பெருக்கல் 10⁻24 கிராம். அடுத்து குப்ரஸ் ஆக்சைடில் அதாவது Cu2Oவில் காப்பரின் இணைதிறன் 1. நைட்ரஜன் ஹைட்ரஜனுடன் வினைபுரிந்து அமோனியாவை தருகிறது. நைட்ரஜன் ஹைட்ரஜனுடன் வினைபுரிந்து அமோனியாவை தருகிறது. N2 + 3H2 gives 2NH3. இவ்வினையில் பொருண்மை அழியா விதியின்படி 14 கிராம் நைட்ரஜன் 3 கிராம் ஹைட்ரஜன் வினைபடும் போது அம்மோனியாவின் நிறை 28 கிராம். 28 கிராம். மன்னிக்கு தவற சொல்லிட்டேன். 22க்கு ஆப்ஷன் பி, 23க்கு ஆப்ஷன் சி. அதாவது பாருங்கள், நைட்ரஜனுக்கு 14, 3 அம்மோனியாவுக்கு 3 ஹைட்ரஜனுக்கு 3, அப்போ மொத்தம் அம்மோனியாவுக்கு 17. நான் தவற சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. 17 கிராம். அடுத்து 24. தாம்சன் அணுவின் வடிவத்தினை 10⁻⁻10 மீட்டர் ஆரமுடைய கோளத்தை ஒத்துள்ளது என கருதினார். அடுத்து நியூட்ரான் இல்லாத ஒரே தனிமம் எது? நியூட்ரான் இல்லாத ஒரே தனிமம் ஹைட்ரஜன். நன்றி.